ஹலோ ஆல். இன்றைக்கி தான் கிளம்பி மார்க்கெட்டுக்கு போகலான்ட்டு இருக்கோம். இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் அடிக்குது. ஸோ மார்க்கெட் போயிட்டு மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்கெட் வந்துட்டோம். இது வந்து ட்ரை ஃப்ரூட் ஷாப்பு. ஸோ இது அவங்க ட்ரை ஃப்ரூட்டு. இங்கே ட்ரை ஃப்ரூட்ஸும் வச்சுருக்காங்க, கருவாடும் வச்சுருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு கருவாடு, ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஷாப்ஸ் தான் இருக்குது. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு நிறையா திங்ஸு. என் ஹஸ்பண்ட் ஒரு ஷாப்பில் வந்து ஒரு நட் பார்த்தாங்க. அது என்ன நட்டுன்னெலாம் எனக்கு தெரியல, பட் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ஷாப்பை சுற்றி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான நட்ஸ் வச்சுருந்தாங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க, தென் என்னென்னமோ வச்சுருந்தாங்க. இதெல்லாம் என்னான்ட்டு எனக்கு தெரியல. நானும் சுற்றி சுற்றி பார்த்தேன் ஏதாவது தெரியுதான்ட்டு, பட் இதெல்லாம் என்னான்ட்டே எனக்கு தெரியல. தாரா மம்மி இது சாக்லேட்டான்னு கேட்டால் அதெல்லாம் சாக்லேட் இல்லை, கீழே வெயின்னு சொல்லிட்டேன். ஸோ சுற்றி சுற்றி பார்க்குறோம் நாங்களும். எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ட்ரை ஃப்ரூட்ஸும் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் நட்ஸும் வச்சுருக்காங்க, கருவாடும் இதே ஷாப்லேயே வச்சுருக்காங்க. இவர் வேறு வந்துட்டு இது மூலிகை டீ குடிங்கன்னு சொன்னார். சொன்னேன் வேணாம் சார், எங்களை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படி சொல்லிவிட்டு நான் அப்படியே நம்மளுக்கு தெரிஞ்ச ஐட்டம் சைடு வந்துட்டேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து அந்த நட்டு வேணும் வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நட்டுக்கு ஒரு கிராக்கர் கொடுக்குறாங்க. அந்த பின்னை வச்சு தான் இந்த நட்டை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இதை ஓப்பன் பண்ணோன்னே இப்படி இருக்கும், இந்த டேஸ்ட் பண்ணி பாருன்னாரு. நானும் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, ஸ்வீட்டாக இருந்துச்சு. இதில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குன்றாங்க. இந்த நட் பேர் தெரியல, தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக ஹஸ்பண்ட் அதில் 1 kg வாங்கிக்கிட்டார். இதில் வந்து பாருங்கள் ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது பாருங்கள், கிவி, ஸ்ட்ராபெரி, இதெல்லாம் ஃப்ரூட் ஐட்டமு. நானும் சரி நமக்கு ஏதாவது வாங்குவோமேன்னு சொல்லிவிட்டு உள்ளே ஃபுல்லாக சுற்றி சுற்றி பார்த்தேன் நான். ஆனால் எதுவும் தெரிகிற மாதிரி இல்லை நமக்கு. ஆனால் என்னான்ட்டே தெரியல. ஜெல்லி மாதிரி உருண்டையாக இருக்குது. சரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐட்டம் இருந்துச்சு, நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், ஒன்று கொடுங்க டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சாங்காரி. எங்கள் ஊரில் அது சாங்காரி, பட் சென்னையில் எப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு தெரியாது. இது வந்து ப்ளம் வந்து டார்க்காக பிளாக் கலரில் இருக்கும், அந்த ப்ளம். இது என்ன ஒரு டேஸ்ட் தெரியுமா? எனக்கு இந்த ப்ளம் பிடிக்கும், பட் ஆனால் இந்த ப்ளம் வந்து ஓகேயாக தான் இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை. ஸோ அதனால் வேணான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன் அங்கேருந்து நான். அப்போ தான் வெளியில் வரும்போது தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். வித்தியாசமாக ஒன்று இருக்கேன்னு போய் பார்த்தா எதுலேயோ கருவாடு வச்ச மனுஷங்க சீ ஹார்ஸில் கூட கருவாடு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னான்ட்டே தெரில. இது புழு மாதிரி இருந்துச்சு, ஆனால் இது புழு இல்லை. ஆனால் இது என்னான்ட்டும் எனக்கு தெரியல, நிறைய வச்சுருக்காங்க. எனக்கு இந்த சீஹார்ஸ் கருவாடை பார்க்கும்போது தான் ஒரே அதிர்ச்சியாக இருந்துச்சு. நான்லாம் வந்து அக்வாரியமில் தான் சீஹார்ஸ் பார்த்துருக்கேன். கருவாடாக பார்க்கும்போது தான் அப்படியே ஒரே ஷாக்கிங்காக இருந்துச்சு. நிறையா என்னென்னமோ வச்சுருந்தாங்க, இதெல்லாம் என்னான்ட்டே தெரியல. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ளவர்ஸ் பாருங்கள், இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் அவங்க எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இங்கே டீ குடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் இங்கே டீயே குடிக்கிறாங்க. நம்ம ஊர் மாதிரிலாம் டீ கிடையாது. இது பாருங்கள், கடல் அட்டைன்னு வாங்க போல் இருக்குது, பட் ஆனால் எனக்கு தெரியல. இது வந்து அது வந்து பிளேட்டில் வேறு ப்ரெசென்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த கடை ஃபுல்லாகவே அந்த கடல் அட்டை தான் இருந்துச்சு. ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க அந்த கடல் அட்டைக்கு. என்னென்ன சொல்கிறான் பாருங்க. சங்கு, அட்டை, சிப்பி என்னென்னமோ இருந்துச்சு. இந்த சைட் பார்த்திங்கன்னா கருவாடு கடை ஃபுல்லாக. இந்த கருவாடு கடையிலலாம் வந்து நான் வந்து இது என்னது கனவா கருவாடு, இதெல்லாம் மீன் கருவாடு, எறாவெல்லாம் ஃபுல்லாக கருவாடு பண்ணி வச்சுருக்காங்க.
இந்த சைடு பார்த்திங்கன்னா சங்கு இருக்குல்ல, அதோட சதையெல்லாம் எடுத்து கருவாடு பண்ணியிருந்தாங்க. எறா எல்லா சைஸ்லேயும் எறா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லா சைஸ்லேயும் எறா இருந்துச்சு. அதோட கருவாடு ஃபுல்லாக இருந்துச்சு. இது என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரியல எனக்கு. ஒரு சில ஃபிஷ்ஷு தெரியும், பட் எல்லாமேலாம் தெரியாது. நம்ம ஊர் ஃபிஷ் 1, 2 தான் இருக்குது, பட் ஆனால் அவங்க ஊர் ஃபிஷ்ஷு தான் நிறையா இருக்குது. இது ஏதோ மத்தின்னு நினைக்கிறேன். இது வந்து நெத்திலியோட கருவாடு. இது ஃபுல்லாக எறா சங்கு சதை தான். எறா பாருங்கள், தோலோடையே கருவாடு பண்ணி வச்சுருக்காங்க. இது மண்டையில் இருக்க கக்காலாம் என்ன பண்ணுவாங்கன்னு தான் தெரியல எனக்கு. ஆனால் அப்படியே தான் கருவாடு ஆக்கியிருக்காங்க. அங்கே பாருங்கள், ஸ்குவிட் இருக்குது. ஸ்குவிட் கனவா இருக்குது. அப்புறம் சங்கு சதை. ஸ்நாக்ஸ் பாருங்கள், நண்டு, குட்டி நண்டு. இதெல்லாம் ஸ்நாக்ஸ் பேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். எப்படி இதை ஓடோடு சாப்பிட்றாங்க? இது வந்து எறாலேயே இன்னொரு வெரைட்டியில் ஒன்று இருக்குது. அது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு, அது உயிரோடு இருக்கிறத. பாருங்கள், எல்லாமே தோலோடு தான் இருக்குது. எல்லாமே ஸ்நாக்ஸ்க்காக பேக்கிங் பண்ணியிருக்காங்க. இந்த சைட் பார்த்திங்கன்னா குட்டி ஸ்குவிட்டோட கருவாடுங்க இருக்குது. சங்கு, எறா. இது பாருங்கள், இது பலாப்பழத்தோட ட்ரை ஆக்கி வச்சுருக்காங்க. மக்கள் அப்படி தான் வாங்குகிறாங்க இங்கே இருக்க மக்கள் ஃபுல்லாக. இது சங்கோட கருவாடுக்காக தான் இவ்வளோ கூட்டம். சங்குலேயே எக்கச்சக்க வெரைட்டி இருக்குது இங்கே. 1, 2 இல்லை, குட்டிலேருந்து பெரிய சங்கு வரைக்கும் இருக்குது ஃபுல்லாக. இங்கே நிறைய ஐட்டம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் அதோட நேம்லாம் எனக்கு தெரியல. அவங்கக்கிட்ட கேட்டாலும் எனக்கு புரியல. அவங்க சொல்ல தான் செய்கிறாங்க, ஆனால் எனக்கு அவங்க லாங்குவேஜ் புரியல. கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இந்த இறாலாம் இருக்குது. இதில் வந்து கிட்ட போய் பார்த்தா வெறும் 2 கண்ணு தான் தெரியுது, மற்றபடி வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. அதில் இருக்க 2 டாட் கண்ணு மட்டும் தான் தெரியுது. அப்போ தான் தெரியுது அது இறான்ட்டு. அந்த சைஸ்லலாம் இருக்குது. இது ஆக்டோபஸ் கருவாடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே எங்களால் இங்கே இருக்க முடியல. ரொம்ப நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சும்மாவே எனக்கு கருவாடு பிடிக்காது. நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.